வெல்கம் டு நீட் சென்னை. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீட்டு ஜேஇஇ அதில் ஃபிசிக்ஸு சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் ஃபிசிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் சாப்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதுக்கான டெரைவ் பண்ணியிருக்க ஃபார்முலா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது முதல் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்து கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது பேசிக்கான இந்த பிரின்சிபல் இதில் என்ன பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா போலரைசேஷன்னா என்ன, போலரைசர்னா என்ன, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, அது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னா என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்போது வந்து இந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து சரியான ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இன்சிடென்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டு ரெஃப்ளெக்டட் ரே அப்படின்னா என்னென்னா நம்ம ரெண்டு மீடியம் எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஏரு அண்டு மிரரு. இந்த ஏர்லேருந்து நம்ம ஒரு ஒளியை செலுத்தும் போது, ஸோ இந்த பிக்சரில் பார்க்கும்போது ஏர்லேருந்து ஒரு ஒளியை செலுத்துகிறோம். ஸோ இப்போ அது கண்ணாடியில் பட்டு அந்த மிரர் அதில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி வருது. சில ரேஸ் வந்து கண்ணாடியை தாண்டி உள்ளே போயிட்டு அதுலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி வருது. உள்ளே போயிட்டு வர்ற இது வந்து ரெஃப்ராக்டிவ் ரேன்னு சொல்கிறோம். மேலே பட்டு வர்றது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸு. ஸோ அந்த நார்மல் ஆங்கிளுக்கும் அந்த இன்சிடெண்ட்டை நம்ம ரே செலுத்துகிறோம்ல, இதுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிளை தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்கிறோம். உள்ளே போயிட்டு வர அந்த ரெஃப்ராக்டிவ் அந்த ரேஸுக்கும் இந்த நார்மல் ஆங்கிளுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு அதாவது ரெஃப்ராக்டிவ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இதை தான் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ போலரைசேஷன் அப்படின்னாக்க வந்து போலரைசர் அப்படிங்கிறது ஒரு என்ன நார்மல் போலரைசர் எப்படி இருக்குன்னா ஒரு போர்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த போலரைசரில் வந்து நம்ம வந்து ஒரு ஒளியை செலுத்தும் போது அது வழியாக உள்ளே பட்டு அது உள்ளே போயிட்டு அது எப்படி போலரைசர் எப்படி எஃபெக்ட் ஆகுது, அதனோட நேச்சர் எப்படின்னாக்கா நம்ம ஒரு ஒளியை செலுத்தும் போது அது வந்து மொத்தமாக ஒரு இடத்துல குமிச்சு ஒரு இதாக காமிக்கும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கும்போது அன்போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்கிறோம். இந்த போலரைசருக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நார்மல் லைட்டை நம்ம ரேஸை செலுத்தும் போது வரதுனால அது அன்போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்கிறோம். இந்த போலரைசரை தாண்டி உள்ளே போகும்போது அந்த ரேஸ் எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல குமிச்சு ஒரே இடத்துல போகிறதுனால அந்த எஃபெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்க்கும்போதே வந்து அன்போலரைஸ்டு லைட்டு போலரைஸ்டு லைட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த போலரைஸ்டு லைட்டில் வந்து நம்ம நார்மலாக செலுத்தும் போது ஒரு போலரைசரை வச்சுட்டு செலுத்தும் போது அதனோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம இந்த பிக்சரில் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது. அதேமாதிரி போலரைசரோட நேச்சர் என்னென்னா ரேண்டமாக ஒரு ரேஸ் நம்ம செலுத்தும் போது அது போலரைசரில் பட்டு பின்னாடி போகும்போது அதோட அந்த போலரைசரில் அந்த பிளேனில் வந்து அது வந்து ஒரு குமிச்சு எல்லா இடத்துல ஒரு இடத்துல காமிக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு இது இப்போ அதோட அந்த இதுதான் பார்த்தோம். இன்சிடென்ட் ரேக்கும் அந்த ரெஃப்ராக்டிவ் ரேஸுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை தான் வந்து நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து sin power -1 ஆஃப் மியூ, ஆப்ஷன் பி sin power -1 ஆஃப் 1/μ, ஆப்ஷன் சி வந்து tan power -1 ஆஃப் 1/μ, ஆப்ஷன் டி tan power -1 ஆஃப் மியூ. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இன்சிடென்ட் ரேக்கும் ரெஃப்ராக்டிவ் ரேக்கும் இல்லை இடைப்பட்ட என்ன டெரைவ் பண்ண பார்த்தோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி வந்து tan power -1 ஆஃப் மியூ. இதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். இப்போது நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின் கூட இது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கா போலரைஸ்டு லைட்டோட இன்டென்சிட்டி I0 கொடுத்துருக்காங்க. இதில் 2 போலரைசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு போலரைசர் வச்சுருக்காங்க, செகண்ட் ஒரு போலரைசர் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு போலரைசருக்கும் செகண்ட் போலரைசருக்கும் அந்த ஆங்கிளுக்கு இது போலரைசர் பாஸ் ஆகும்போது அதோட ஆங்கிள் வந்து ஒரு 60 டிகிரி வருது. ஸோ அப்போது வந்து செகண்ட் போலரைசரோட இன்டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான ஆப்ஷன் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ போலரைசர் என்னென்ன அதோட நேச்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ போலரைசர் அப்படிங்கும்போது போலரைசர் என்னென்னா ஒரு போலரைசர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை வந்து நம்ம பாஸ் வச்சுருக்கும் போது ஸோ அது நம்ம நார்மலாக ரேஸை வந்து செலுத்தும் போது அது நம்ம இப்போ ஏர் மீடியம் இருக்குது, கிளாஸ் மீடியம் இருக்குது. ஸோ அந்த மீடியத்தில் நம்ம அந்த ரேஸை செலுத்தினோம்னா அது வந்து ஸ்கேட்டர் ஆகி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி போகும். பட் நம்ம போலரைசரை வச்சு அதை நம்ம பாஸ் பண்ணும்போது அது போலரைசரை தாண்டி போகும்போது அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல குமிச்சிட்டு இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது போலரைசரை
அது போயிட்டு ஒரு இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் அந்த ஸ்கேட்டர்ட் ஆகிறத எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணி அது ஒரே ஒரே பிளேனில் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து போலரைசரோட ஸ்பெஷல் எஃபெக்ட்டு. இப்போ வந்து போலரைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த போலரைசர் லைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த போலரைசரை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அந்த லைட்டை செலுத்துகிறோம். நம்ம லைட்டை செலுத்தும் போது அது போலரைசருக்கு முன்னாடி இருக்கிற பாகங்களை வந்து அன்போலரைசர் லைட்டுன்னு சொல்கிறோம். போலரைசரை தாண்டி போகும்போது அதுதான் அப்போ வந்து போலரைசரோட இந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான எஃபெக்ட் அந்த போலரைசரை தாண்டி போகும்போது அந்த லைட்டில் படுது. ஸோ அப்போது அந்த லைட் ரேஸ் வந்து அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ இதில் பார்க்கும்போது இது வந்து அந்த லைட் ரேஸ் வந்து எப்படி எல்லாமே ஒரே இடத்துல எல்லா ரேஸும் ஒரே மாதிரி அதோட ஃபோர்ஸ் வந்து ஒரே இடத்துல கிடைக்குது. ஸோ அதனால தான் இந்த எஃபெக்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போது அன்போலரைஸ்டு லைட்டில் இங்கே பார்க்குறோம். இதை தாண்டி போலரைஸை வச்சுருக்கோம். ஸோ போலரைஸில் அது எப்படி மாறுது, அந்த ரேஸ் வந்து எப்படி போகுதுன்னு. ஸோ இதுதான் வந்து அந்த போலரைஸ்டு லைட்டோட இன்டென்சிட்டி. இப்போ நம்ம இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். அந்த கொஸ்டினுக்கு வரும்போது 2 போலரைசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு போலரைசர் செகண்ட் போலரைசர் அதோட எமர்ஜென்ட் போலரைசர் லைட்டோட இன்டென்சிட்டி என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இப்போ அது அந்த 2வது போலரைசர் வச்சிருக்கும் போது அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போது நம்ம கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ப்ரூஸ்டர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கும்போது நம்ம இதோட ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த போலரைஸ்டு லைட்டுக்கும் அன்போலரைஸ்டு லைட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து மாலோஸ் லா படி நம்ம வந்து இன்டென்சிட்டி I = I0 cos ஸ்கொயர் தீட்டா இப்படிங்கிறது இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதை டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து தீட்டாங்கிறது நமக்கு வந்து 2 போலரைசர் வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து ஆங்கிள் வந்து செகண்ட் போலரைசர் வழியாக நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம I எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆங்கிள் நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது I = I0 cos ஸ்கொயர் தீட்டா. அந்த தீட்டாவுக்கு பதில் நம்ம 60 டிகிரியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ I0 1/2 the whole square cos 60க்கு வந்து நமக்கு தெரியும் வேல்யூ வந்து 1/2. ஸோ அப்போ அதை ஸ்கொயர் பண்ணாக்கா 1/4 வரும். ஸோ இப்போ நமக்கு இதை நம்ம சுருக்கமாக எழுதும்போது I0 / 4ன்னு வருது. ஸோ இப்போ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து A வந்து I = I0, B வந்து I = I0 / 6, ஆப்ஷன் C வந்து I = I0 / 5. ஸோ 4th ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ I0 / 4. ஸோ இப்போ இந்த ஆன்சர் தாங்க சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போக போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. நம்ம இந்த கொஸ்டின் எதை சம்மந்தப்பட்டதுன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்லிட் இருக்கு இல்லைங்களா. அந்த ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட தூரம் 0.4 mm கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்லிட்டுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து அது 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேவ் லெங்க்த்து, அதாவது லேம்டா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதை எப்படி இந்த லேம்டாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஒரு தடவை ஒரு ரிவைஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம இந்த பிக்சரில் பார்க்கும்போது 2 ஸ்லிட் அங்கே வச்சுருக்காங்க, இந்த ஸ்க்ரீன் அங்கே வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட தூரம் தான் வந்து டபுள் ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு இடைப்பட்ட தூரம் தான் நம்மளது கேபிட்டல் D. இந்த இந்த 2 ஸ்லிட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் நம்ம ஸ்மால் d. ஸோ இப்போ இந்த ரேஸ் செலுத்தும் போது ஸோ எப்படி இங்கே இப்போ எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ரிஞ்ச் வித் என்னன்ட்டு இந்த பிக்சரில் நம்ம பார்க்கும்போது தெரியுது ஸ்மால் d. அந்த 2 ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட தூரம் ஸ்மால் d. அதில் வந்து நம்ம இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கு இடைப்பட்ட தூரம் தான் கேபிட்டல் D. ஸோ இதில் வந்து இதுதான் ஃப்ரிஞ்ச் வித்து. ஸோ இப்போ இந்த வேவ் லெங்க்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேவ் லெங்க்த்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ABC இந்த இதில் இதுக்கு வந்து நம்ம வேவ் லெங்க் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்ட்டு பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினில் எது சரியான ஆப்ஷன் ABCDன்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து உங்கள் கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட்டுக்கு வந்து 0.4 mm கொடுத்துருக்காங்க.
டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் ரெண்டு ஸ்க்ரீனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 200 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வித் பீட்டா வந்து 2 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேவ் லெங்த் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், லேம்டா ஈக்குவல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் வித்தோட யங் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் டெரைவ் பண்ணியிருக்க ஃபார்முலா என்னன்னா பீட்டா ஈக்குவல் லேம்டா டி, லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. இதில் நம்ம இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து லேம்டா தான். இந்த லேம்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னாக்கா லேம்டா ஈக்குவல் பீட்டா கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லேம்டா ஈக்குவல் 2 × 10⁻³ × 4 × 10⁻⁴ டிவைடட் பை 2. இதை நம்ம சுருக்கணும்னா இது 8 × 10⁻⁷ டிவைடட் பை 2ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து நானோமீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் 10⁻⁹ வந்து நானோமீட்டரு. ஸோ இது நமக்கு தெரியும், இந்த கன்வெர்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா இது 400 நானோமீட்டர்னு வருது. ஸோ இப்போ நம்ம லேம்டா ஈக்குவல் 400 நானோமீட்டர். அப்போது வேவ் லெங்த் இந்த ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட வேவ் லெங்த் ஆஃப் லைட் இலுமினேட்டிங் இந்த ஸ்லிட் இஸ் 400 நானோமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஷனில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ 500 நானோமீட்டர், ஆப்ஷன் பி வந்து 600 நானோமீட்டரு, ஆப்ஷன் டியில் 400 நானோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து 400 நானோமீட்டர். உங்களோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு நாங்கள் வந்து ஜேஇஇ நீட்டு கிராஷ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அண்ட் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பர்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், ப்ளஸ் லொக்கேஷன் இருக்குது. ஸோ இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து உங்களோட கொரியை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.